அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பட்டு துணியின் ரகசியம். பட்டு என்று சொன்னால் சுக்கிரன். அப்ப இந்த பட்டு துணியை வைத்து என்ன சொன்னான்னா ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யலாம். ஏன்னா அது கொஞ்சம் செய்முறை என்பது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஒரு விலை உயர்ந்த பட்டு துண்டு எடுங்க. ஒரு விலை உயர்ந்த பட்டு துண்டு எடுங்க. அந்த விலை உயர்ந்த பட்டு துண்டை எடுத்து ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி கிடைக்கணும். அப்ப மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பட்டு துணியை முதலில் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில போய் எடுங்க. நல்ல காஸ்ட்லியான இது இருக்குது, எடுங்க. அது எப்பயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல நான் சொல்ல போகின்ற ஒரு விஷயத்திற்கு அந்த பட்டு துணி பயன்படும். அப்ப உடல் ஆரோக்கியம் மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அப்ப அந்த பட்டு துணி பியூர் ஒயிட்டா இருக்கணும். அந்த ஒரு பட்டு துணியை என்ன செய்யணும்னா 7 மடிப்பா மடிக்கணும். பெரிய துண்டா எடுத்தா 7 மடிப்பு மடிச்சிடலாம். ஒன்று இந்த பொம்பளைகள் சேலை கட்டிக்கும் போது மடிச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன சொன்னா அதை 7 மடிப்பாக மடிக்கணும். 1 லிட்டர் தண்ணீர், நல்ல பியூர் வாட்டர், கிணற்று வாட்டராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. கிணறு வாட்டராக இருந்தால் சிறப்பு. வெள்ளிக்கிழமை தான் துரியம் வாங்கணும். வெள்ளிக்கிழமை மதியம் 1 to 2 சுக்கர உரையில ஆரம்பிக்கலாம். இல்லை காலையில 6 to 7 சுக்கர உரையில ஆரம்பிக்கலாம். 1 லிட்டர் 1.5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை என்ன சொல்லணும்னா, நீங்கள் பாத்திரத்துல இந்த 7 மடிப்பாக மடித்த இந்த துண்டை என்ன சொன்ன மேலே விரிக்கணும். மேலே விரிச்சு அந்த கிணற்றில் எடுக்கப்பட்ட தண்ணீராக இருக்கணும், அல்லது அடிவம்பில் எடுக்கப்பட்ட சுத்தமான, அது குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தோதா இருக்கணும். இதை என்ன சொல்லலாம்னா, நீங்கள் இந்த 7 மடிப்பு துணியில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வடிகட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி என்ன சொன்னா வடிகட்டணும். வடிகட்டனா ஒரு தடவை வடிகட்டியாச்சு. ஆனா 7 மடிப்புக்குள்ள அந்த பட்டு துணியில இலகுவாக போகாது, மெதுவா டிராப்பா தான் விழுகும். அது ஒரு நாள் வேலையாகும். ஏன்னா சுக்கர உரையில ஆரம்பிச்சோம்னா எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு தெரியாது. அவ அதை என்ன சொல்றான்னா, அந்த 1 லிட்டர் தண்ணீரை 7 முறை வடிகட்டணும். ஒரு முறை அல்ல, 7 முறை வடிகட்டணும். அப்படி இந்த 7 முறை வடிகட்டின பிறகு அதுல தண்ணீர் குறைய போறதெல்லாம் கிடையாது. தண்ணீர் குறையாது. 7 முறை வடிகட்டி நல்ல அழகான என்ன சொன்னா எந்த பாட்டில் அடைச்சிக்கணும். பிளாஸ்டிக் பாட்டிலில் தயவு செய்து அடைத்து வைக்க கூடாது. அப்ப பிளாஸ்டிக் பாட்டில் அடைத்து வைக்காமல், இப்ப சில்வர் பாட்டில் வந்துருச்சு இல்லையா, அந்த சில்வர் பாட்டில அந்த 1 லிட்டர் தண்ணீரை அடைச்சு வைக்கணும். அடைச்சு வச்சுட்டு பிரிட்ஜில் வச்சுக்கலாம். தண்ணீர் கெட்டு போகாது, இருந்தாலும் பிரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி பிரிட்ஜில் வச்சு என்ன செய்யணும்னா, காலை வெறும் வயிற்றில் என்ன செய்யணும்னா, காலை என்ன சொல்லணும்னா, இப்ப இந்த சில்வர் பாட்டில் வைக்க முடியலன்னா கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா, கண்ணாடி பாட்டிலே வச்சுக்கலாம். அப்ப அந்த கண்ணாடி பாட்டில வச்சுட்டு காலை வெறும் வயிற்றில் 10 மில்லி, அதுக்கு ஒரு அளவு எடுத்துக்கிடுங்க, 10 மில்லி ஊத்துங்க. வெறும் வயிற்றுல குடிங்க, பல்ல விளக்கிட்டு. இரவு 10 மில்லி, இரவு 10 மில்லி, இரவு 10 மில்லி குடிக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு 20 மில்லி ஆகுது. 20 மில்லி ஆகுனா அப்ப ஒரு பாட்டில் வடிகட்டுனீங்கன்னா எனக்கு 1 லிட்டர். 1 லிட்டர் என்பது என்ன சொன்னா கணக்கு பண்ணிக்கிடுங்க. அப்ப 20 மில்லிங்கும் போது என்ன சொல்றான்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்ச நாளைக்கு வரும். அதுக்குள்ள இன்னொரு பாட்டில் ரெடி பண்ணி வைங்க.
அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இலகுவா செஞ்சு வந்து ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சிடணும். ஒரு பாட்டில் இருக்கும்போது இன்னொரு பாட்டில் வந்து என்ன சொன்னா, இந்த பட்டு துணியை விரித்து 1 லிட்டரு தண்ணியை வந்து என்ன சொன்னா 7 தடவை வடிகட்டணும். வடிகட்டி வந்து நல்ல பாட்டிலில் வந்து என்ன சொன்னா, கண்ணாடி பாட்டில் அல்லது சில்வர் பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிடணும். ஒரு நாளைக்கு 10 மில்லி. அப்போ 10 மில்லி அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு காலையில் 10 மில்லி, இரவு 10 மில்லி. காலையில் 10 மில்லி, இரவு 10 மில்லி. அது கொண்டு ஒரு அழகான சின்ன இதை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி குடிங்க. இதை குடிக்க 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 நிறைய புத்துணர்ச்சி ஏற்படும். செல்களுடைய வளர்ச்சி, செத்த செல்களுடைய வளர்ச்சி எல்லாம் ஏற்படும். செத்த செல்களுடைய வளர்ச்சி ஏற்படும். இதை வந்து எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னானோ செய்து பயன்படுத்துகிறானோ உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும். உடலில் புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பெண்கள் ஏன் வந்து என்ன சொன்னா, கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சாதா சேலை கட்டிட்டு போயிரு, பட்டுச்சேலை தான் கட்டிட்டு போய். ஏன்? பட்டுச்சேலை கண்ணேரை கிரகிக்காது. பட்டுச்சேலை வந்து கொஞ்சம் கல்யாண வீட்டுக்கு கட்டிட்டு போனால் கசகசன் இருக்கும். ஆனால் பெண்கள் விருப்பப்பட்டு பட்டுச்சேலை தான் கட்டிட்டு போவாங்க. ஆண்களும் இப்போ வந்து பட்டு வேட்டி பட்டுச்சட்டை தான் போட்டு போறாங்க. இது என்ன காரணம்னா, பல பேர் வந்து பல பேர் இருக்கிற கூட்டத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா போறோம். அந்த பல பேர் இருக்கிற கூட்டத்துக்கு போகும்போது கல்லடியும் படலாம், சொல்லடியும் படலாம். ஏன்னா மனிதனுடைய கண்கள் வந்து என்ன சொன்னா, கண்ணேறு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால எல்லா மனிதருமே இந்த பட்டு துணி நல்ல காஸ்ட்லியான துணி, அது வெள்ளை கலர்ல தான் எடுக்கணும். அதை 7 மடிப்பா மடிக்கணும். மடிச்சு வந்து அதுல வந்து தண்ணீரை வடிகட்டணும். 1 லிட்டர் தண்ணீரை ஒரு தடவை வடிகட்டினால் மட்டும் போதாது, 7 தடவை வடிகட்டணும். 7 தடவை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். அல்லது என்ன சொல்லலாம்னா ஒரு சில்வர் பாட்டில், இப்போ இருக்கிற காலமுறைப்படி நிறைய சில்வர் பாட்டில்கள் வந்து என்ன சொன்னா அழகா கிடைக்குது. அந்த பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு காலையில 10 மில்லி, இரவு வந்து என்ன சொல்றான்னா வந்து 10 மில்லி. காலையில வெறும் வயிற்றிலும், இரவில் வந்து சாப்பிடுவதற்கு முன்னாலும் குடிக்கலாம், சாப்பிடுவதற்கு பின்னாலும் குடிக்கலாம். இப்படி குடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உடலில் இருக்கின்ற அத்தனை விதமான நோய் நொடிகளும் போகும். முதல் பிரச்சனை, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது வராது. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது வராது. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும். இறந்த செல்கள் வந்து உயிர்ப்பிக்கப்படும். பட்ட மரம் தளிர் விட்டது அப்படின்னு வரும். பொருளாதாரத்தில் அற்புதமான தேஜஸ் கிடைக்கும். பொருளாதாரம் வளரும். இதை எப்ப செய்யலாம்? வெள்ளிக்கிழமை பொதுவா எல்லாம் செய்யலாம். அல்லது பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் வருகின்ற சுக்கிர ஓரையில் வந்து செய்தீர்கள் என்று சொன்னால், பரணி பூரம் பூராடம், பரணி பூரம் பூராடம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் வருகின்ற சுக்கிர ஓரையிலும், அல்லது பரணி பூரம் பூராட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் வருகின்ற ராகு காலத்தில் செய்யலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலும் செய்யலாம், அல்லது சுக்கிரனுடைய ஓரையிலும் செய்யலாம். இதற்கு ஒரு டச்சபிலிட்டி உண்டு. சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு விதத்தில் மன வாழ்க்கையை பாதிக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதை சரியாக புரிந்து கொண்டு நடந்தோமா மன வாழ்க்கை சொர்க்கமாகத்தான் இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது பொருளாதாரத்தில் ஒரு வலிமையை கொடுக்கும், இல்லறத்தை தான் கெடுக்கும். அப்ப இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உடலால் தேஜஸ் அடைவீர்கள், பொருளாதாரத்தால் உயர்வடைவீர்கள். எப்பயுமே எல்லா மனிதருமே ஒரு சின்ன கர்ச்சிப்னாலும் பட்டு துணியில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன கர்ச்சிப் பட்டு துணியில் வந்து பாக்கெட்ல வச்சுடுங்க. வச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து சாப்பிடும்போது கையை துடைத்துக் கொள்ளலாம், தண்ணி பட்ட பிறகு துடைக்கலாம், முகத்தை துடைக்கலாம். உடலில் பட்டு துணி பட 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 சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வலிமைப்பட்டு உடல் தேஜஸாகும், லக்ஸுரிஸ் ஆகும். பெரிய யோகமான வாழ்க்கை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை கிடைக்க முடியும். அடையாத இன்பங்களை எல்லாம் அடைவதற்கு இது
தேவர்கள் இதை பருகியதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. தேவர்கள் இதை பருகியதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. கண்டிப்பாக நீங்களும் பரிச்சித்து பார்த்து இந்த அற்புதமான உடல், இது வந்து ஒரு உலகத்திற்கு வந்து உடல் சுத்தி பானமாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரணமான விஷயம்தான். இதுல வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து பிறகு வந்து பொருளாதார ஆரோக்கியம் வந்துடும். இதை எல்லா மனிதருமே நீங்கள் பரிச்சித்து பார்க்கலாம். இதை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் வந்து பல பெரிய வெற்றிகளை அடைவதற்கு இந்த பானம் துணையாக இருக்கும். இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். இதை செய்வது என்பது வந்து செஞ்சிருவீங்களா அப்படின்னா செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சுக்கிர தோஷத்தை போக்கக்கூடிய சக்தியும் உண்டு. பொருளாதார தேக்கத்தை தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு. இரவில் வந்து என்ன சொன்னான்னா தூக்கம் சார்ந்த விஷயம், மனப்பிரச்சனை, அதற்கடுத்த இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற கர்மா, இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற கர்மாவை இந்த தண்ணீர் குடிப்பதனால் தீரும். நல்ல இன்பங்கள் கிடைக்கும். இல்லற இன்பம், சிற்றின்பம் அனைத்தும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு உண்டு. இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுவது வெள்ளிக்கிழமை ராகு காலம் அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் வருகின்ற சுக்கிர ஓரை அல்லது ராகு காலத்தில் ஆரம்பிங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆரம்பிக்கிறது அதுல கரெக்டா ஆரம்பிங்க. 7 தடவை வந்து ஒரு வாட்டரை வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் இல்லையா? அதற்கு வந்து எப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் இப்படியே ரெகுலரா வந்து ஒரு பாட்டில் வந்து என்ன சொன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ பரணில ஆரம்பிச்சீங்கன்னா பூரத்துல ஒன்று செய்யுங்க. அது வரைக்கும் இந்த தண்ணி தாங்கும். அதற்கடுத்து பூரத்துல ஒன்று பண்ணி வச்சுக்கிடுங்க. பண்ணி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணும்போது பூராடத்துல செய்யுங்க. அப்படி மாசத்துல 3 தடவை செய்யும் போது என்ன சொன்னான்னா 3 லிட்டர் பாட்டில். அப்ப 3 லிட்டர் அப்படிங்கும் போது என்ன சொன்னான்னா வந்து 3 லிட்டர் பாட்டில் அப்படிங்கும் போது என்ன சொன்னான்னா 1 லிட்டர் என்ன சொன்னான்னா வந்து 1000 மில்லி. 1000 மில்லி. அப்ப 3000 மில்லி. அப்ப நமக்கு தேவை என்ன சொன்ன, ஒரு நாளைக்கு 20 மில்லி. இவ்வளவுதானே. அழகாக பண்ணுங்கள். சுக்கிரனால் பெரிய யோகத்தை அடையலாம், லக்ஸுரிஸ் அடையலாம். இதெல்லாம் நம்ம வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.